ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஏபிஓ டிசைரோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே ஷெங்கு அவன் சொன்ன அந்த வீட்டுக்கு ஹோயங்க கூப்பிட்டு வரான். ஹோயங் உள்ளே வந்து பார்க்குறான். இடத்த சுற்றி முற்றி பார்க்குறான். ஷெங்கு கேட்குறான், எல்லாம் ஓகேவா, பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஹோயங் தயங்கிக்கிட்டே, இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு இது செட் ஆகுமான்னு தெரியல, எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஷெங்கு சொல்கிறான், நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல, என்னோடய கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல, அந்த கண்டிஷன்ஸுக்கெல்லாம் ஓகேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கும் எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் சில நேரங்களில் நான் இங்கே வந்து தங்கிப்பேன். ஸோ உனக்கு அது பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹோயங்காலையும் எதுவும் பேச முடியல. ஓகே, பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஷெங்கு சொல்கிறான், பத்திரமா இரு அப்படின்னு கிட்டத்தோட போகும்போது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே வளர்த்திக்கிறான். உடனே ஷெங்கும் புரிஞ்சுக்கிட்டு, ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் வர்றேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். ஹோயாங்க்கு செம்ம ஹாப்பி. உள்ளே போய் ஷெங்கோட ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பார்க்குறான். அவனோட பிக்கஸ்ட் ட்ரீமே இது தானே, இப்போ அவன் வீட்டிலே வந்து தங்கிக்கிறான். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து கால் வருது, ஆன்சர் பண்ணி பேசுகிறான். உண்மையிலேயே எக்ஸ் ஹோல்டரோட ஓனரே நம்ம ஹோயோங் தான். ஆனால் அது தெரியாதுல்ல. ஸோ சொல்கிறான், மீட்டிங்கில் ஷெங்கோட டேபிள்லேயே நம்மளுக்கும் அரேஞ்ச் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மீட்டிங் இருக்குது. அது ஒரு பார்ட்டி மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஷெங்கை தான் காமிக்கிறாங்க. ஷெங்கு அவனோட ஒரு கலீக் கூட பேசுகிறான். கூடவே ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகிறான். அந்த பொண்ணு ஒரு ஒமேகா. அவங்கள கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறான். அவனை வெல்கம் பண்ணுறாங்க. பட்டு ஹோயோங் வந்து வெங்லாங்கோட அசிஸ்டன்ட் மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஷெங்கும் போய் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். ஷெங்கோட ஃப்ரெண்டும் அங்கே இருக்கான். ஸோ பேசிக்கிறாங்க. பட் இங்கே என்னென்னா, ஷெங்கு வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான்ல, ஒமேகா பொண்ணு. ஸோ இது வந்து ஹோயோங்க்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. அவனுக்கு கோவம் வர மாதிரி இருக்குது. பட் காட்டிக்காமல் வெங்லாங் கூட பேசிகிட்டு இருக்கான். ஷெங்கு வந்து உட்காந்துரும். நார்மலாக எப்பவும் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் ஷெங், நீங்கள் உங்களோட இந்த அசிஸ்டண்ட்டை ஏன் கம்பெனிக்கு அனுப்ப முடியாதா, நான் ஹையர் பண்ணுறேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறான். வெங்லான் பார்க்குறான், இது நல்ல கதையாக இருக்கே, உங்கள் கூட தான் அழகான பிரிட்டியான ஒமேகா இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு ஆல்ரெடி ஹோயாங்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு நெருப்பு மேலே இன்னும் ஆயிலை ஊற்றுற மாதிரி வெங்லாங் பேசுகிறான். அந்த பொண்ணு பார்க்குறா, ஓ அப்போது இதுதான் ஹோயோங்கா, ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் இன்னுமே அழகாக தான் இருக்கான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா. என்ன கதைன்னு தெரியல. வெங்லான் பேசுகிறான். அப்போது அங்கே அந்த போஸ் ஒருத்தங்க வந்து எல்லார்கிட்டையும் ட்ரிங்க் பண்ண சொல்லி பேசுகிறான். அப்போது ஹோயாங் உடனே எந்திரிச்சு, வெங்லாங்னால் குடிக்க முடியாது, அவருக்கு உடம்புக்கு முடியல, ஸோ அவருக்கு பதிலாக நான் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெங்லானுக்கும் சேர்த்து அவனே ட்ரிங்க் பண்ணுறான். சொல்லப்போனால் அங்கே அவன் மட்டும்தான் ட்ரிங்க் பண்ணுறான். இதை ஷெங் பார்க்குறான். ஷெங்குக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. என்ன இவன் வெங்லாங்க்காக அவனே ட்ரிங்க் பண்ணுறான், அதுவும் 1 கிளாஸ் 2 கிளாஸ் இல்லை, நிறையவே ட்ரிங்க் பண்ணுறான். இதுக்கு நடுவில் கோட்டு கிட்ட வரான். வெங்லாங்கிட்ட போயிட்டு, மிஸ்டர் வெங்லாங், நான் வேணா கேப் அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்டதுக்கு, இல்லை நானே போய்க்கிறேன், ஏன்னா கோட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், சாரி ஹோயாங் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறான், நான் ஹோயாங்கை நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஹோயாங்கை கூட்டிக்கிட்டு போகிறான். இதை ஷெங்கால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஹோயாங் ஒன்றும் சும்மா இல்லை. ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அவனால் முடியல அப்படி அந்த நிலைமையில் இருக்கும்போது வெங்லாங் என்னடா அவன் இடுப்பை பிடிச்சி அவனை டச் பண்ணி அவன் பின்னாடி தடாவிக்கிட்டே போகிற மாதிரி போகிறான். இதை பார்த்ததும் ஷெங்குக்கு செம்ம காண்டாயிட்டு எந்திரிச்சு பின்னாலே போகும்போது, இல்லை அப்படின்னு அந்த பாஸ் நிப்பாட்டி, இவ்வளோ நாள் ட்ரை பண்ணது எக்ஸ் ஹோல்டர்ஸை மீட் பண்ணுறதுக்கு தானே, இவர் தான் எக்ஸ் ஹோல்டர்ஸ் ஓனரோட பாஸோட செக்ரட்டரி அப்படின்ட்டு ஹோயாங்கோட செக்ரட்டரியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. என்னதான் ஷெங்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவன் பார்வையெல்லாம் வெங்லாங்கும் ஹோயங்கும் போகிறது தான் பார்க்குறான். வெங்லாங் ஹோயங்க தள்ளாடி பிடிச்சிக்கிட்டு போகிறத பார்த்துட்டு இவனால் முடியல, ஒரு மாதிரி பேசிட்டு உடனே வெளியே வந்ததும் கால் தான் பண்ணுறான். பட் ஃபோன் வேலை செய்யலை. உடனே யோசித்து பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும் வெங்லாங்
ஹோயாங் பக்கத்துல தான் ஃப்ளர்ட் பண்ற மாரி இருந்தான். இன்னைக்கு வேற இப்படி கூட்டு போறான். என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு பயத்துல ஒரே ஓட்டமா வீட்டுக்கு தான் போறான். அடிச்சு பிடிச்சுக்கு வீட்டுக்கு போனா, அங்க ஹோயாங் என்னன்னா அசால்ட்டா உட்காந்துக்கிட்டு ஃபோன் அப்பதான் எடுத்து பார்க்குறான். கால் வந்திருக்கு. உடனே ஆன்சர் பண்ணி, மிஸ்டர் ஷெங், சாரி நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். ஆன்சர் பண்ண முடியல. எதுக்கு இத்தனை கால்?" அப்படின்னு கேட்டதும், ஷெங் அப்பதான் ஒரு பெருமூச்சு விட்டு, "டோர் ஓப்பன் பண்ணு. நான் முன்னாடி தான் நிக்கிறேன்" அப்படின்றதும், ஹோயாங் பார்க்குறான். "என்னது?" அப்படின்ட்டு ஹோயாங் போயிட்டு கதவ தொறக்குறான். ஷெங் கேட்குறான், "பரவாயில்லையே, ரொம்ப லோயலா இருக்க உன்னோட பாஸுக்கு" அப்படின்னு கேட்டதும், ஹோயாங் சொல்றான், "என்னோட பாஸுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் லோயல் தான்" அப்படின்றதும், ஷெங் சிரிச்சுக்கிட்டே உள்ள போறான். "அப்படியா? எல்லாருக்கும் நீ லோயலா தான் இருக்கிறியா? எங்க? எனக்கு எப்படி லோயலா இருக்க? ப்ரூவ் பண்ணு பார்க்கலாம்" அப்படின்னு கேட்டதும், ஹோயாங் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே அப்படியே மொல்லமா பக்கத்துல போய் ஷெங் கன்னத்துல லைட்டா கிஸ் பண்றான். அந்த சின்ன கிஸ்ஸுக்கே ஷெங் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டான். ஹோயாங் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி, "இது போதுமா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஷெங் எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போதே முகத்துல அப்படியே ஒரு பல்ப் எரியுது தம்பிக்கு. எந்திரிச்சுட்டு உடனே வெளிய போலான்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் நைட்டு ஹோயாங் கிஸ் பண்ணுறத யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா இருக்கிற முடிய அந்த மிரரில் பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே பையன் டிப்பு டப்பாக ரெடி ஆகி வெளியில் வரான். இந்த சீனில் பார்க்கணுமே, ஒரு சின்ன கிஸ்ஸுக்காடா இவ்வளோ பிரகாசம் உன் மூஞ்சில அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பையன் ஆல்ரெடி ஹோயாங்கோட வலையில் விழுந்துட்டான். டிப்பு டப்பாக ரெடி ஆகி வெளியே வந்தா, ஹோயாங் சிரிச்சுக்கிட்டே ஷெங்குக்காக சமைச்சு வச்சிருக்கான். பட் அந்த சாப்பாடை பார்த்ததும் ஷெங்கு யோசிக்கிறான், காலையிலேயே கஞ்சியா, நூடுல்ஸா, இதையா நான் சாப்பிடணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஹோயாங் உடனே, மிஸ்டர் ஷெங், இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும், எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, அதனால தான் பண்ணேன் அப்படின்றதும், ஷெங் எதுவும் பேசலை, பேசாமல் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் ஹோயாங் கேட்குறான், மிஸ்டர் ஷெங், நைட்டு நல்லா தூங்கினீங்களா அப்படின்னு. ஆமாம் தூங்கினேன். ஆனால் நான் தான் சரியாக தூங்கலை அப்படின்றதும் ஷெங்கு கேட்குறேன், ஏன் என்னாச்சு, இன்சோம்னியா ஏதாவது இருக்கா என்ன அப்படின்றதும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு நான் உங்களை கிஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதை நினச்சி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஹார்ட் ஃபில்டராக இருந்துச்சு, ஸோ அதனால தான் தூங்கலை அப்படின்னு சொன்னதும் ஷெங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வரான். அப்படியா, நிஜமாவா அப்படின்னு கேட்டதும் ஹோயாங் சொல்கிறான், இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு வேளை நான் உங்களை டேட் பண்ணால் எனக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்துருமோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷெங்கும், அது என்ன ஒரு வேளை, ஏன் இப்போ நமக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டுட்டு கிட்ட போய் ஹோயாங்கோட லிப்பில் லிப் வச்சு பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான் ஷெங்கு. அப்படியே கட் பண்ணால் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஆமாம் மக்களே, அதோட கட் பண்ணிட்டாங்க அந்த கிஸ் சீனை. ஆஃபீஸில் காட்டுறாங்க. அசிஸ்டண்ட் வராரு, ஃபைலை கொடுக்குறாரு. எகைன் அந்த ப்ராசஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்பலாம் டென்ஷன் ஆகாமல் இந்த கூலாக ஷெங்கு பேசுகிறத பார்த்தோம், அசிஸ்டண்ட்டுக்கு என்ன இவர் இன்றைக்கி கொஞ்சம் கூலாக இருக்காரே அந்த மாதிரி தான் இருக்குது. பேசி முடிச்சுட்டு திரும்பி செக்ரட்டரியும் யோசிச்சுக்கிட்டே போகிறேன், என்னாச்சு இவருக்கு இன்றைக்கி அன்யூஸ்வலாக இருக்காரே அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணால் எகைன் நைட் ஆகுது. ஷெங்கு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஹோயாங்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு பவுலில் கொண்டு போயிட்டு, மிஸ்டர் ஷெங், நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த ஃப்ரூட்டை கொடுக்க, ஆனால் அதெல்லாம் ஷெங்கு கண்டுக்கவே இல்லை. அவன் அவனோட ஒர்க்கில் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான். பட் ஹோயாங் விடுவானா, ஸ்பூனில் கிரேப்ஸை கொடுத்து, இதை சாப்பிடுங்க மிஸ்டர் ஷெங் அப்படின்னு நீட்டிக்கிட்டே இருக்கிறான். இதை பார்த்ததும் ஷெங்கும் உடனே லப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே வாயில் கடிச்சு தின்னாமல் இழுத்து வச்சு ஹோயாங்க கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு போகுது. ஷெங்கும் தன் கையை அப்படியே
ஆ ஹோயாங்கோட ஷர்ட் உள்ள கொண்டு போறான். பட் இதுக்கு மேல எதுவும் நடக்காம இடையில நந்தி மாரி கால் வந்துருச்சு. யாரு கால் பண்றான்னு பார்த்தா வேற யாரு? வென்லாங் தான். ஹோயாங் அப்படியே ஒரு மாரி ஆயிட்டான். லிப்ப தொட்டுக்கிட்டே பேசுறான். "ஆ சொல்லுங்க பாஸ்" அப்படின்றதும், உடனே கால கட் பண்ணிட்டு, "மிஸ்டர் ஷெங் நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும்" அப்படின்னு சொன்னதும், ஷெங்குக்கு ஒரு மாரி கோவமாயிடுச்சு. "கொஞ்சம் இரு. என்ன நடக்குது இங்க? கண்ட கண்ட டைம்ல எல்லாம் நீ வொர்க் பண்ற. டே நைட்டுன்னு இல்ல, லேட் நைட்டுன்னு இல்ல, எப்பவும் வொர்க் பண்ணிட்டுருக்க. ஆனா நீ ஒரு ஒமேகானத்த மறந்துட்டியா?" அப்படின்னு அவன் லிப்ப தொட்டுக்கிட்டே பேசுறான். "இத பாரு ஹோயாங், நீ டெய்லியும் அங்க வொர்க் பண்ணிட்டு வரும்போது உன்கிட்ட வெங்லாங்கோட ஸ்மெல் வருது. அவனோட ஃப்ராக்ரன்ட்டோட ஸ்மெல் வருது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல" அப்படின்ட்டு சொன்னதும், ஹோயாங் ஒரு மாரி ஆயிடுது. ஹோயாங் சொல்றான், மிஸ்டர் ஷெங், இனிமே நான் வந்ததும் குளிச்சிடுறேன். அந்த ஸ்மெல் உங்களுக்கு வராம இருக்கிற மாரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். செங்கு சொல்றான், "இப்ப அது பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. கோவமா இருக்கு. 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறான். அதாவது 2 பேரும் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்காங்க. கிட்டத்தட்ட டேட் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. பட் கிஸ்ஸு தாண்டி 2 பேருக்கு இடையில எதுவுமே நடந்ததில்ல. அதத்தான் வந்து ஷெங் கேட்குறான். உடனே ஹோயாங்கும், "என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு என்னோட ஃபெரமோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனால என்னால கிஸ்ஸ தாண்டி, ஹக்க தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. அப்படி நான் பண்றதா இருந்தா, எனக்கு பெர்மனன்ட் மார்க்கும் இருக்கணும்." அதாவது அப்படி என்னன்னா, பெர்மனன்ட் மார்க்ன்னு சொல்றது என்னன்னா, அவங்க தான் லைஃப் பார்ட்னர். கூடவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அந்த மாரி அந்த லெவலுக்கு கொண்டு போறது தான் அந்த பெர்மனன்ட் மார்க். ஸோ அதத்தான் ஹோயாங் சொல்றான். "அது உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். பிரச்சனை இல்ல. ஸோ அதுவரைக்கும் வெறும் இந்த கிஸ்ஸும், ஹக்கும் மட்டும் தான். அக்செப்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஷெங் வீட்ட வரான். ஹோயாங் இல்ல. பார்க்குறான். ஹோயாங் மெசேஜ் பண்ணியிருக்கான். "மிஸ்டர் ஷெங், எனக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்கு. வர லேட் ஆகும்" அப்படின்ட்டு. இவன் பார்க்குறான், கடுப்பாவுது. "என்னடா இது?" அப்படின்ட்டு. வெயிட் பண்ணி பார்க்குறான். எல்லாமே பண்ணி பார்க்குறான். பட் ரொம்ப நேரம் ஆகியும் ஹோயாங் வரவே இல்ல. ஹோயாங்க்கு மெசேஜும் பண்ணி பார்க்குறான். ரிப்ளையும் இல்ல. ஸோ ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுறான். டைம பார்க்குறான். அங்க போறான், இங்க போறான், நடந்துக்கிட்டே இருக்கான். எதுவும் ஒர்க் அவுட் ஆகுற மாரி இல்ல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கும்போது ஃப்ரெண்டு கால் பண்றான். "என்னடா பண்ற?" ஃப்ரெண்டுனா அந்த ஆல்ரெடி ஒருத்தன் இருப்பான்ல, கலீக் ஒருத்தன் எப்பவும் பார்ட்டி பண்ணிக்கிட்டு, அவன் தான். "புதுசா நெறைய ஒமேகாஸ் எல்லாம் வந்திருக்கு. வா போலாம். கிளப்புக்கு வா. நம்ம இங்க ஃபன் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றான். முதல்ல ஷெங் வேணான்னு தான் சொன்னான். "இல்ல வேணாம், எல்லாம் இல்ல" அப்படின்ட்டு. ஆனா, இப்போ ஹோயோங் பண்ற வேலையினால ஆல்ரெடி கடுப்பா இருக்கான் இல்லையா? ஸோ, அதனால சரி வர்றேன் அப்படின்ட்டு மிஸ்டர் ஷெங்கும் கிளம்பி போறான் அந்த பார்ட்டிக்கு. அங்க பார்த்தா நெறைய ஒமேகாஸ் இருக்காங்க. எல்லாருமே ஷென்ன பார்த்து சைட் அடிக்கிறாங்க. கூடவே ஒருத்தன் போய்க்கிட்டு இருக்கான். அவனும் கிட்டத்தட்ட அ பார்க்குறதுக்கு முன்னாடி ஹோயோங் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, அதே மாரி தான் இருக்கான். ஐ திங்க் அது அந்த இடத்தோட சர்வன்ட் காஸ்டியூம் போல. ஸோ உள்ள போனதும் அந்த கலீக்கும் ஃப்ரெண்டும் பேசுறாங்க. "என்ன மச்சான் டென்ஷனா இருக்க போல. டென்ஷன விடு. ஹேப்பியா நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். இங்க நெறைய ஒமேகா இருக்காங்க. டேய் இங்க வாடா" அப்படின்ட்டு ஒருத்தன கூப்பிடுறாங்க. "இது நல்லம்மா உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு ஒருத்தன காட்டுறாங்க. ஷெங் எதுவும் பேசல. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்பாங்களோ என்னவோ! கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. அசிஸ்டன்ட் தான் கைத்தாங்கலா பிடிச்சு கூட்டு வரான். ஷெங் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருப்பான் போல. இத பார்த்ததும் ஹோயாங்கோட ஃபேஸே மாறிடுச்சு. உள்ள கொண்டாந்து உட்கார வச்சுட்டு, "அ ஹோயாங், இதுக்கு மேல நீ பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு செக்ரட்டரி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹோயாங் பார்க்குறான். ஷெங் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான். உள்ள போயிட்டு அந்த போதை தெளியறதுக்கு மாரி ட்ரிங்க் கொண்டு வரான். ஹனியோ சம்திங் அத எடுத்துட்டு வரான். வரும்போது மிஸ்டர் ஷெங் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க போல அப்படின்னு பேச, ஷெங் தான் ஆல்ரெடி கோவத்துல இருக்கான்ல. ஸோ ஷெங்கும் அந்த போதையிலே கேட்குறான், "எங்க போயிருந்த நீ? ரொம்ப நேரம் ஆகியும் நீ வரல" அப்படின்னு கேட்குறான். ஹோயங் தன்னோட அந்த ஃபெரமோன ரிலீஸ் பண்ணி, அது அவன போய் சேர்ற மாரி பண்றான். அது ஷெங்குக்கு போனதும் ஷெங்குக்கு ஒரு மாரி ஆவுது. அவனால கான்ஷியஸாவே இருக்க முடியல. ஹோயங் கிட்ட போறான். "ஷெங், நீங்க பண்றது நல்லா இருக்கா?" அப்படின்ட்டு கிட்ட போய் ஷெங் பக்கத்துல போய்
ஷெங்கோட ஃபேஸை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அப்படியே அவன் கிட்ட போய் ஸ்மெல் பண்ணுறான். ஆனா, மிஸ்டர் ஷெங், உங்க மேல ஒமேகாவோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒமேகா ஸ்மெல் வருது. இது எனக்கு பிடிக்கவே இல்ல. சுத்தமா பிடிக்கல அப்படின்னு கோவமா பேசுறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது.